வந்த தாய்மார்களே, வாலிப இளஞ்சிங்கங்களே, வயதான சிங்கங்களே, சிங்கிகளே, எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, ஆங்காங்கே நிற்கக்கூடிய என் நண்பர்களே, இந்த குவளையமெல்லாம் வியாதிப்பட்ட குலசேகர பட்டணமான நகரத்தில் அம்மா அருள்வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சமீப குலசை முத்தாரம்மாளோடு அருள்வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவாலயத்தில் சரி, இது தை மாதம் கடைசி செவ்வாய் முத்தாரம்மன் சேனைகள் நடத்தக்கூடிய குளப்பாரி திருவிழா, பால்குளம் திருவிழா. இந்த திருவிழாவிலே நாமல் வினிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த குலசேகர பட்டணத்திலே பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள் வந்து பாடியிருப்பார்கள். ஒருவரை போல் ஒருவர் வாழ முடியாது. கற்றது கைமண்ணளவு கல்லாவது உலகளவு என்பார்கள். அதனால அந்த கலைமகளே படித்துக் கொண்டுதான் இருக்காங்க. நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அம்மாவுடைய ஆலயத்துல பாட வேண்டும் என்று அந்த ஒத்துழைத்த அன்பு சிறுமான்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்தை எடுத்தாலும் முதலாக யாருக்கு பாடுவார்கள்? சாஸ்தாவுக்கு பாடுவார்கள். உங்க தாத்தாவுக்கு இல்ல, அரிக்கும் சிவனுக்கு வந்து பிறந்த அரிகரபுத்திர தர்மஞான சாஸ்தாவுக்கு பாடுவார்கள். சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்குள் வரும்படி ஒரு ஐதீகம். அதனால ஐயனுடைய கதையை சொல்லிவிட்டு அம்பிகையாகப்பட்ட முத்தாரம்மாளுடைய திருக்கதையை நாங்கள் பாட உள்ளோம். பாடுகின்ற பாட்டில் எந்த ஒரு குற்றமுறை இருந்தாலும் இருந்த போதிலும் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை எப்படி தவறு செய்திருந்தாலும் வீட்டில் கொண்டு ஆதரிப்பீர்களோ அதே போன்று ஐயனை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த அம்மாவுடைய பிறவியானது சரி, முத்தாரம்மாளுக்கு தனி பிறவி உண்டு பார்த்துக்கோ. ஆமா, நம்ம வீட்டுக்காரங்க எல்லாரும் கலசத்திலையும் முட்டையிலையும் பிறவி செஞ்சிருக்கோம். ஆமா, ஆனா முத்தாரம்மாளுக்கு அந்த பிறவி கிடையாது. சரி, ஒரு ஏரியாவுக்கு தகுந்த பிறவி செஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, அந்த அம்மாளுக்கு தனி பிறவி. ஆமா, அந்த பிறவியை நாங்கள் பாட உள்ளோம். ஏதோ ஒரு குற்றமுறை இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுல உள்ள பிள்ளைகளை போன்றவைகளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா எங்களோடு பாம்பணிந்தோ பார்வதியே மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் என்பருவான் இருதரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவோ தோழியின் பூநூல் இலங்கத் தோன்றி அறிஞன் சிவனுக்கு வந்துதித்த அரியரசுதன் தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தாங்க தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம்